சரிம்மா. டாக்டர் என்னங்க ரிப்போர்ட்? என்னம்மா, என்ன பிரச்சனை? ரிப்போர்ட் பெருசா இருக்குது. பொண்ணுக்கு பிரச்சனையா? ரிப்போர்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கேம்மா, பயங்கரமா இருக்கே. சரி சரி, கொஞ்சம் செலவாகும், ஆனா பாத்துக்கோ. உன் பொண்ணுக்கு வந்திருக்கிறது சாதாரண வியாதி இல்ல, லட்சத்துல ஒருத்தருக்கு வந்திருக்க வியாதி. பல டாக்டர் போயிருக்கீங்க போலயே, ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரியுது. நிறைய இதெல்லாம் எடுத்திருக்கீங்க. சரி, நம்பி வந்திருக்கிறீங்க, நானும் பாக்குறேன். கைராசியான டாக்டர் தான் நானு, சரியா? ஒன்னும் பயப்பட வேண்டாம், காசு தான் கொஞ்சம் செலவாகும், பரவாயில்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டோம்மா, கொஞ்சம் தான் காசு. என்னம்மா, பொண்ணோட காசா பெருசு, எல்லாத்தையும் விட்டுரு. பாரு, பொண்ணு உனக்கு நல்ல சுகம் பெற்று சமாளிச்சு தருவா. நான் குடுக்கற மருந்தை மட்டும் சாப்பிடு. காலையில பச்சை கசாயம், மத்தியானம் வெள்ளை கசாயம், சாயந்தரம் மஞ்சள் கசாயம். இத தவிர்த்து இது ஸ்பெஷல் கசாயம், சரியா? டயட்டை மட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இத குடிச்சு அப்புறம் வந்து பாருங்க, சரியா? கலர் மாத்தி பார்க்கலாம் கசாயம். ஓகே, மருந்துகள் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு காசு செலவு பண்ணி எப்ப பார்த்தாலும் மருந்து வாங்கிக்கிறேன். எங்கேயாவது ஓடி போயிடுறேன். அம்மா ப்ளீஸ்மா, இதை மட்டும் குடிச்சிருமா, சரியாயிடுமா, சரியாயிடுமா, இந்த வாட்டி சரியாயிடும். சரிம்மா. மருந்துகள் அதிகமா ஆனாலும் நோய் போகவில்லை, பணம் முடிந்தாலும் வேதனை முடியவில்லை, நம்பிக்கை கூட மெதுவா கலைந்து போகுது. சீன் 3, நம்பிக்கையின் ஒளி. எல்லா வழியும் மூடப்பட்ட மாதிரி தோணும் போது மனுஷன் இறுதியாக திரும்பி பார்க்கிறது தேவனை தான். வெரோனிகாவும் அந்த நிலைமையில் தான் இருக்கா. இந்த கஷ்டம் எனக்கு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. ஆண்டவரே, என்ன நீங்க பார்க்க மாட்டீங்களா? இஸ்ரவேலின் தேவனே, என் சத்தத்தை கேட்க மாட்டீங்களா? எவ்வளோ அற்புதமா எல்லாரையும் என் ஜனங்களை நடத்தி வந்தீங்க, என்ன மட்டும் ஏன் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க? எங்க அம்மா என்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கு, ஆனா என் கல்யாண வயசு தாண்டி போச்சு. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் எவ்வளவு பாரமா இருக்கேன். என்கிட்ட ஏதாவது பாவம் இருந்தா எனக்கு காணுங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க. நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிடாதீங்க, என்னை கைவிடாதீங்க. அத்தை, அத்தை, யாருமா? நல்லா இருக்கீங்களா அத்தை? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அத்தை. நேத்தி ஒருத்தர் நாங்க பார்த்தோமா, அவர் பேர் தான் இயேசுவான், நாசரேத் இயேசுவான். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு திமிர்வாதக்காரனை 4 நண்பர்கள் கூட்டிட்டு வந்தாங்க அத்தை. அவரால் நடக்கவே முடியல, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல, படுத்தே தான் கிடந்தாரு. அவரு ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரு அத்தை. என்னாச்சு? அப்புறம் என்ன சொன்னாரு தெரியுமா? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னோடனே அவன் கடகடன்னு அவனோட படுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நடந்துட்டான் அத்தை. ஆமா அத்தை, நிஜமா அத்தை. நான் கேட்டோமா, கேட்டேன். அம்மாமா, ஏசப்பாவை எப்படியாவது ஒரே ஒரு வாட்டி பார்த்துடணும்மா, நம்ம போலாமா, என்னை கூட்டிட்டு போமா. வேணாண்டா, நீ வெளியே போனா அப்புறம் உன்னை எல்லாம் அவமானப்படுத்துவாங்க. வேணாம்மா, வேணாம்மா. அம்மா, நீ இந்த அம்மா என்ன கூட்டு போகணும். அவரை பார்த்தா அந்த அம்மா எனக்கு சுகமாகும். எனக்கு நான் ப்ரேயர் பண்ணதுக்கு பதில் மாதிரி இருக்கு. அவரே வரா இருக்கான், நம்ம எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிச்சு போகலாமா? சரிம்மா, பயமா இருக்கும் உன்னை கூட்டு போகணும். என்னம்மா நீ இப்படி சொல்ற? என்ன பண்றது? என்னால வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. நான் போனாலே ரொம்ப அசுத்தமானவன்னு சொல்றாங்க. பக்கத்துல கூட யாருமே வர மாட்டாங்க. ஏன்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் ரத்தப்போக்கு இருக்குது. நான் என்ன பண்றது? எப்படியாவது ஏசப்பாவை நான் பார்த்தே ஆகணும். நான் எப்படியாவது பார்க்கணும். ஆண்டவரே எனக்கு உதவுங்க. அவள் மனசுல ஒரு சிறிய நம்பிக்கை விதை விழுந்துச்சு. அது அவள் பிரார்த்தனைக்கு வந்த பதிலா. ஜெனிஃபர்,
இல்லடா, என்னால கல்யாணத்துக்கு பொருளே வாங்க முடியல அத்தை. ஏமா? சந்தைக்கு போலான்னு போனேன். அங்க யாரும் ஏசுன்னு யாரும் வராங்களாமே. ஃபுல்லா கூப்பிட்டு சண்டை உள்ளே போக முடியல. அதிசயம் ஏன் ஒருத்தர் அவங்க யாரும் சுத்தமா தராங்க. யாரோ படுத்தவங்க இருந்தாங்க, அவங்கள எழுப்பி சுத்தம் தரேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. என்னம்மா பண்றது? போலாமா வேண்டாமா? நீங்க தான் சொல்லணும். இன்னுமே பயமா இருக்குமா அவனை அனுப்புறதுக்கு? இன்னும் அம்மா வேலைக்கு சொல்றாங்க, அனுப்ப மாட்டாங்க போல இருக்கு. சரி என்ன பண்ணலாம்? அம்மாவுக்கு தெரியாம எப்படியாவது அந்த இயேசு கிறிஸ்துவை நான் எப்படியாவது இன்னைக்கு போய் பார்க்க போறேன். கட்டாயம் நான் போய் பார்க்க போறேன். எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு போனேன். வழியில போகும்போது யாரோ என்னை பார்க்காம இருக்க நல்லா முக்காடு போட்டுட்டு போறேன். வழியில எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு போறேன் நானு. சீன் 5 நம்பிக்கை தொட்ட அற்புதம். மார்க்கெட் கூட்டம், அதிரடி சத்தம், தள்ளு முள்ளு. 12 வருடங்களாக கூட்டத்திலேயே அடியெடுத்து வைக்காத வெரோனிகா இப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே நிற்கிறா. கூட்டம் நான் சும்மா வந்தேன். யார் ஏசுனே தெரியலையே. சரி நம்ம அப்படியே போவோம். யார் ஏசுன்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஏசுனா இருக்கு. ஐயோ ஆண்டவரே, அவருடைய சட்டையில ஒரு சின்ன பகுதியை நான் தொட்டா கூட அவரை நான் எப்படியாவது எனக்கு குணமாயிடும். ஐயோ யாரும் வழி விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ அவருடைய எனக்கு சுகமாயிடுச்சு. யார் என்னை தொட்டது? எனக்கு சுகமாயிடுச்சு. சுத்தி 100 பேர் இருக்காங்க பாருங்க. அப்படி அல்ல பேதுரு, ஒருவர் மாத்திரம் விசுவாசத்தோடு என்னை தொட்டார். என்னிடத்திலிருந்து சுகமாக்குகிற வல்லமை புறப்பட்டு போனதை நான் பார்த்தேன். யார் என்னை தொட்டது? ஆண்டவரே, நான் தான் உங்களை தொட்டேன். என்னை தண்டிச்சிடாதீங்க. நான் ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் ரத்த போக்குனால. உங்களை தொட்ட உடனே எனக்கு சரியாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை தெரியாம தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பயப்படாதே மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கினது. நீ சுகமாக போய் விடுதலையோடு வாழ். நன்றி ஏசப்பா. என்னை இதுவரைக்கும் யாருமே ஏத்துக்கிட்டதே இல்லை. ஆனா இயேசு ஆண்டவர் என் மகளே கூப்பிட்டுருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி. அவள் குணமாயிட்டா. ஆனா